இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக பல அமைச்சர்கள் தூக்கம் போய்விட்டது. எப்பொழுது வருமான வரித்துறை தங்களுடைய கதவை தட்டும், எப்பொழுது ஈடி கதவை தட்டும் என்று சிந்தனையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசாங்கம் இருக்கிறது. துறை துறை வாரியாக ஊழல், ஊழலாத துறையே இல்லை. டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு தமிழகத்திலே சுமார் 6000 மதுக்கடை இருக்கின்றன. இன்றைக்கு மதுக்கடைக்கு சென்று அங்கே மது வாங்கிட்ட பொழுது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கணும். தமிழகத்திலே ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கின்றது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் விலை அதிகம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி, ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி. திமுக அரசாங்கம் 4 வருடத்தில் ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் இந்த டாஸ்மாக்ல 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகம் வாங்கினது மட்டும் 22,000 கோடி இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்குது இல்ல? பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்குறாங்கல்ல, உண்மைதானே? நிறைய பேர் நீ கடைக்கு போறது அதான் தெரியல உங்களுக்கு. ஏன்னா அண்ணா திமுக காரர் பெரும்பாலும் போறதில்லை. நல்லது, அப்படியே தொடருங்கள். அதே போல கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துட்டு இருக்குது. இதற்கு பத்தி ஒரு டிஜிபி இருந்தார். அவர் இந்த கஞ்சாவை விற்பனை தடுப்பதற்காக 2.0, 3.0, 4.0 போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். உண்மைதானே? ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கஞ்சா விற்பனையை, போதைப் பொருளை தடை செய்ய முடியாது. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சிக்காரர் தான் விற்கிறான். அதனால எங்க போய் தடை செய்ய முடியும்? 2022ஆம் ஆண்டு காவல்துறை மானிய கோரிக்கை, அதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. அங்கே கொள்கை விளக்க குறிப்பு, அதுல 20ஆம் பக்கம் 2வது பேரால குறிப்பிட்டிருக்கார். கல்லூரிக்கு அருகில, பள்ளிக்கு அருகில கஞ்சா விற்பனை. அதில் கண்டறியப்பட்டது 2348, கைது செய்யப்பட்டது 148. மற்றவர்கள் எங்கே போனார்கள்? ஏன் கைது செய்யவில்லை? நான் முதலமைச்சரை பார்த்து கேட்டேன். நீங்கள் தயாரித்த புத்தகம், உங்கள் கீழ் இருக்கின்ற காவல்துறை, நீங்க தான் சட்டமன்றத்தில் இந்த காவல்துறை மானியத்தில் கொள்கை குறிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த புத்தகத்தில் 2வது பேர் இருக்குது. ஒரு கஞ்சா வச்சிருந்தாலும் குற்றம், வித்தாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம், இப்படி பொழுது நீங்களே கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று புத்தகத்தில் தெரிவித்திருக்கின்றீர்கள். அப்படின்னா ஏன் மற்றவர்கள் கை செய்யவில்லை? ஏன்னா மற்றவங்க திமுக கை செய்ய முடியாது. அதனாலதான் போதைப் பொருளை தடுக்க முடியல. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை நல்க வேண்டும்.